வார்த்தைக்கு வார்த்தை பேசும்போது மாண்புமிகு இதய தெய்வம் அம்மான்னு சொல்லி பழக்கப்பட்ட ஒரு ஓபிஎஸ். அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் அப்படிதான் இதுவரை இருந்துச்சு. ஒரே நாள்ல இன்னைக்கு அறிவாலயத்துக்கு வந்த உடனே தளபதி சொன்னா நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்லி ஓபிஎஸ் தன்னை ஒரு உடன்பிறப்பா இன்னைக்கு மாத்திருக்கக்கூடிய நாளா மாறிடுச்சு. அவருடைய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கடந்த ஒரு 4-5 வருஷமாவே அவர் எந்த பக்கம் போக போறாரு, பிஜேபியில் ஜாயின் பண்ண போறாரு, அவரை கவர்னர் ஆக்க போறாங்க, ராஜ்யசபா எம்பி ஆக்க போறாங்க, இப்படி என்னென்னமோ கேள்விப்பட்டோம் நம்ம. ஆனால் கடைசியில் அவர் சேர்ந்திருக்கிற இடம் தாய் கழகம். திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு அறிவாலயத்துக்கு வெளியில் நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பிளான் என்ன? பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியில் சேர்றாங்க. அதிமுகல இருந்து வந்த பல தலைவர்கள் ஏற்கனவே கட்சியில சேர்ந்தாச்சு. ஒரு முன்னாள் முதலமைச்சரையும் இன்னைக்கு கட்சியில இணைத்து அவருக்கும் பதவி கொடுக்க போறாங்க. என்னதான் அவரோட ஐடியா? இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இல்லை, 50 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் போல தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் இதை சொல்லியிருந்தாரு, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 200 தொகுதிகளை வெற்றி பெறணுன்ற ஒரு இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. 200ல் அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ, இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விஜயினுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத ஆன் கிரவுண்டில் சர்வே பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு தேர்தலாக நிச்சயமாக 2026 இருக்க போகிறதில்ல அப்படின்றது மட்டும் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ திமுகவை பொறுத்தவரையில் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கட்சியாக தங்களை வச்சுருக்காங்க. இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய தொய்வுகள் இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டெக்னாலஜியோடு அவங்க தொடர்ச்சியாக பல முயற்சிகளை செய்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ இந்த கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணி அப்படின்றது நாளுக்கு நாள் ஒரு வலிமை பெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக தான் கட்சிகள் அவங்க சேர்க்குறாங்க. எந்த கட்சியும் திமுக கூட்டணியிலேருந்து இதுவரை வெளியே போகலை. காங்கிரஸுக்கு அந்த மாதிரியான ஒரு ஊசலாட்ட சிந்தனை இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் எல்லாருமே திமுகவோட தான் இருக்காங்க. இப்போ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது அப்படின்றது நிச்சயமாக இந்தியா அலைன்ஸுக்கு ஒரு பெரிய பலவீனமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் பன்னீர்செல்வத்தை அக்கமடேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பையும் என்டிஏ அலைன்ஸ் சார்பாக அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக அதிமுக மிஸ் பண்ணிடுச்சு, பாஜக மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 2022 அதிமுகலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. அதற்கு பிறகு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு வச்சு அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார். எப்படியாவது அதிமுகவில் போய் மீண்டும் சேர வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணோட்டமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜகவில் சேர போகிறீங்க அப்படின்ற தகவல் வருது அப்படின்னு அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது கூட ரொம்ப உருக்கமாக ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தார், ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் அதிமுக கொடி என் மேலே போர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை கனவோடு இருந்தவர் இன்றைக்கி திமுகவில் இணைந்திருப்பது அப்படின்றது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மன அழுத்தம். அது இல்லாமல் பாஜகவை பொறுத்தவரையில் அவருக்கான அந்த உரிய மரியாதை கொடுக்காதது, இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி திமுகவில் பேசாமல் நம்ம இணைஞ்சிடலாம், தாய் கழகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்ததே ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் தான். தினகரன் இப்போ ஒரு கட்சியாக அதே கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு, 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டாங்க, அவருடைய சாப்டர் ஓவர். சசிகலா தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க. ஓபிஎஸ் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் வேற எங்கேயாவது போய் சேர்ந்திருந்தா கூட அது அதிமுகவுக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு வகையில் நெருக்கடியாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, பாருங்க நாங்கள் அன்னைக்கே கரெக்டாக அவர் அடையாளம் கண்டு கட்சியை விட்டு நீக்கிட்டோம், நாங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவர் திமுகவோடு மறைமுகமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது வெட்ட வெளிச்சமாயிருச்சு, நாங்கள் துரோகின்னு சொன்னதை நிரூபிச்சிட்டார் ஓபிஎஸ்ன்னு அவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்கும் அந்த கூட்டணியை அந்த கட்சியை வலுவாக காமிப்பதற்கும் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணுறாரு அப்படின்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முன்னால் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக அதுவாக விலகுது, இல்லைனா வேற ஏதாவது ஒரு வகையில் அவருக்கான ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓபிஎஸை பொறுத்தவரையில் அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் ஜெயலலிதா அவர்களுடைய தீவிர விசுவாசியாக இருந்தார்.
அந்த விசுவாசத்துக்கு அவங்க வந்து அவரை 3 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஓபிஎஸ்க்கு நெருக்கடி வந்தது எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து 3வது முறையாக முதலமைச்சராக இருந்தார். அப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட வந்து இவர் நெருக்கமாக இருக்கிறாரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார். அவங்களோட வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து சசிகலா முன் வச்சு அப்போ தான் அவங்கள வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. அங்கே தான் வந்து ஓபிஎஸ்ஸுக்கான முதல் நெருக்கடி வந்து தொடங்க ஆரம்பிக்குது. அப்போ விகே சசிகலா தான் வந்து பன்னீர்செல்வத்தை ராஜினாமா பண்ண வச்சதில் முக்கியமான ஒரு நபர். டிடிவி தினகரனும் முக்கியமான நபர். அவர்களோடே வந்து இவர் மீண்டும் வந்து இணைந்து செயல்படக்கூடிய தருணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவருக்கான அந்த மொமெண்டம் ஒன்று பில்ட் ஆச்சு தர்ம யுத்தம் பண்ணும்போது. அந்த மொமெண்டத்தை வந்து அவர் கேபிட்டலைஸ் பண்ணல. மீண்டும் வந்து அவர் அதிமுகவில் இணைந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து செயல்படும் போது கூட ஓபிஎஸ்ஸால் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியலை. அது அவருடைய தலைமைக்கான பலவீனத்தை தான் காமிக்குது. அவரை நம்பி போனவர்களுக்கு அவர் எதுவும் செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவரால் வந்து ஒரு பாப்புலர் லீடராக அதிமுகக்குள்ளே எமர்ஜ் ஆக முடியலை அப்படின்றது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ பல தருணங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சங்கடப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு மனிதருக்கு நடக்குமா, இல்லை இப்படியெல்லாம் ஒரு மனிதருக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் நிறைய தருணங்களில் வந்து ஓபிஎஸ் நின்னதை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஒரு பிரதமரை சந்தித்து அவருக்கு வந்து பூங்கொத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவரோட சக அமைச்சர்களாக இருந்த ஜூனியராக இருந்த நைனா நாகேந்திரன்லாம் வந்து ஏன்ட்ட கேட்டிருந்தா கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னது, அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கக்கூடிய வகையில் பாருங்கள் எத்தனை தடவை நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கால் லிஸ்ட் எடுத்து காமிச்சிது அப்படின்னு அவருடைய அந்த அந்த தலைமைக்கான அந்த ஒரு பொசிஷனுக்குள்ள அதுலேருந்து அவர் வந்து ரொம்ப தாழ்ந்து போய் யாருமே வந்து நம்மளை கவனிக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் போயிட்டார். மன அழுத்தத்தினுடைய உச்சத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஈவன் தாவேக்காவோட கூட வந்து ஓபிஎஸும் அவருடைய பையனும் எப்படியாவது தாவேக்கால போய் சேரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி கூட எடுத்ததாக சொல்கிறாங்க. அங்கே வந்து அவங்க அதுக்கான க்ரீன் சிக்னல் கொடுக்காம தாமதப்படுத்தினுடைய விளைவு அப்படின்னு அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு மன அழுத்தத்திலேருந்து இன்றைக்கி தான் அவருடைய அந்த சிரிப்பே நம்ம பார்க்க முடியுது. கமலஹாசன் பார்ட்டியிலேருந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து ஒவ்வொரு நபர்களாக திமுகவில் போய் இணைஞ்சாங்க. மகேந்திரன், பத்மபிரியா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இணைஞ்சாங்க. அது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக சொன்னாங்க. ஒரு கம்பெனி பிடிக்கலன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்களாம் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த மேனேஜரே கடைசியில் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது. அதை வந்து ஒரு பெரிய விழாவாக கூட வந்து திமுக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் விஜயுடைய மேனேஜர் வந்து பிடி செல்வகுமார், அவர் மேனேஜராக இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அங்கேருந்து போயிட்டார். அவர் வந்து திமுகவில் இணையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இணைப்பு விழா பேனர்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுவரை திமுகவில் எத்தனையோ தலைவர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்தெல்லாம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு முன்னுரிமை, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய விளம்பரம் வந்து பிடி செல்வகுமாருக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்மலாம் பேசினோம். இன்றைக்கி பாருங்கள், ஓபிஎஸ் வந்து தனியாக வந்து சேர்றாரு. அவரும் ஒரு பையனும் மட்டும்தான் சேர்றாங்க. மற்றவர்கள்லாம் சிறிய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. முகம் தெரிந்த நிர்வாகிகள் இல்லை முக்கியமான பொறுப்புகளில் அதிமுகவில் இருந்தவங்க அப்படின்னு நம்ம யாரையும் பார்க்க முடியலை. இது வந்து ஓபிஎஸ் உடைய பலவீனத்தை தான் காமிக்குது. இந்த பொசிஷனில் தான் அவர் இருந்திருக்காரு. அவர் நம்பி வந்தவங்கெல்லாம் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லியிருக்காங்க. அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து திமுகவில் இணைந்திருப்பதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்தில் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ ஓபிஎஸை பொறுத்த வரையும் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டமாக இருக்கட்டும், அப்புறம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இல்லை துணை முதலமைச்சராக இருந்த இந்த மாதிரியான பீரியடில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களில் மிக முக்கியமான ஒன்று, அவர் பிஜேபிக்கு நெருக்கமான ஒருவர், பிஜேபியோடு எப்போவுமே அவங்க சொல்லி தான் இவர் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. ஈவன் அவரே கூட சொன்னார், நான் தர்ம யுத்தம் நடத்தினதுக்கு காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொன்னார். மறுபடியும் அதிமுகவில் இணைஞ்சி துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் பிரதமர் மோடி சொல்லி தான் அப்படின்னு சொன்னார். பலமுறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் அவரை சந்திக்கிறாரா இல்லையான்றது ஒரு நியூஸாக இருக்கும். அவர் பிரதமர் வேறு ஏதாவது ஒரு மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுதுன்னா கூட தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய முதல் வாழ்த்து ஓபிஎஸ்ட்டு இருந்தால் இருக்கும். அந்த அளவுக்கு பாஜகவோடு நெருக்கமான நபராக இருந்த ஒருவர் இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது திமுக மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்காதா? இப்போ இதுவே
ஓபிஎஸ் வந்து வேற ஒரு கட்சிக்கு போயிருந்தாருன்னா திமுக இருந்து இந்த பல பேர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பிஜேபி சொல்லி தான் அவர் அங்கே போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓபிஎஸ் இங்கே வந்திருக்காரு, அந்த கிரெடிபிலிட்டி எப்படி இருக்க போகுது? ஒருவேளை வந்து ஓபிஎஸ் தாவேக்கால இணைஞ்சிருந்தாரு அப்படின்னா பிஜேபி போட்ட பிளான் தான் இது, பாருங்க ஓபிஎஸ் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் டெல்லியில் ஒர்க் பண்ண டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். மற்ற செய்தியாளர்கள் கூட, அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து கவர் பண்ணக்கூடியவங்க கூட என்ன இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த மாநில முதலமைச்சரும் இவ்வளோ ஈஸியாக வந்து பிரதமரை போய் சந்திக்க முடியாது, ஓபிஎஸ்க்கு மட்டும் எப்படி அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க. பொதுவாக அது ஒரு டாக்காகவே அந்த காலகட்டங்களில் இருந்தது. ஓபிஎஸ்ஸை வந்து பாஜக எந்தெந்த வகையில் அவங்களுக்கு தேவையோ அப்படி பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அந்த பதவிகளை சரியாக அவருக்கு பயன்படுத்த தெரியல அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓபிஎஸ் ஒரு வேளை தாவேக்கா பக்கம் போயிருந்தார் அப்படின்னா இது வந்து பிஜேபியோடைய பிளான் தான், பிஜேபியோடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்கே வந்துட்டார் அப்படின்றப்ப என்ன நெரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதிமுகவுக்கு தான் இது ஒரு பெரிய செட்பேக். அதிமுக இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுக ஐடி விங் வந்து ஓபிஎஸ்ஸை அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. டிடிவி தினகரன் கொஞ்சம் பூந்து விளாடுவார்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களில். ஏன்னா தேதி பார்க்க சொல்லியெல்லாம் அவருக்கு வந்து அறிவுரையெல்லாம் கொடுத்து ஆலோசனைகள்லாம் கொடுத்து கடைசியில் வந்து ஓபிஎஸ் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறதுல ஓபிஎஸ் வந்து அன்ரீச்சபிளாக இருக்கார் அப்படின்னு டிடிவி தினகரன் பேசியிருந்தார். அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து பார்க்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஸுக்கான செல்வாக்கு அப்படின்றது அவருடைய தலைமை மீது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓபிஎஸ்ஸுக்கான செல்வாக்கு அப்படின்றது சமூக ரீதியிலான ஒரு செல்வாக்கு தான். இப்போ ஆல்ரெடி அந்த செல்வாக்கை பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று டிடிவி தினகரன், இன்னொன்று விகே சசிகலா, 3வது ஓபிஎஸ். இப்போ ஓபிஎஸ் வந்து போடி நாயக்கனூர் தொகுதியில் நின்னார் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிப்பார். ஏன்னா அந்த பகுதியில் சமூக ரீதியாக தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதிமுக சார்பில் வந்து வேட்பாளராக வரக்கூடியவரும் கொஞ்சம் பலவீனமான ஒரு நபராகத்தான் இருக்கிறாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கேண்டிடேட் காம்படிஷனாக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஏன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து திமுகவுடைய சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும். அப்படின்றப்ப ஓபிஎஸ்ஸால் வெற்றி பெற்று விட முடியும். ஆனால் வந்து இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். பாஜக ஓபிஎஸ்ஸை பயன்படுத்தின அளவுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து அவருக்கு கிடைத்த பதவிகளை அவர் பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.